நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे பிறக்கும் உமது குழந்தையை காக்கிறேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். பிராமணரே, பார்த்தன் உங்களுக்கு துணை இருக்கிறேன். சொன்னவாறு நடக்காவிட்டால், உறுதிமொழிப்படி அது நடக்காதிருந்தால் அப்போது என்ன செய்வாய்? மாதா குந்தியின் மைந்தன் அர்ஜுனன் நான். உங்கள் பிள்ளையின் உயிரை காத்துத் தருவேன் என்று மீண்டும் உறுதியளிக்கிறேன். அதில் தவறினால் தயங்க மாட்டேன், தளர மாட்டேன். தீ மூட்டி அதில் நான் வீழ்ந்து மடிவேன். குந்தியின் மைந்தர் பயங்கர உறுதிமொழி ஒன்று கொடுத்திருக்கிறார். யாரோ ஒரு பிராமணனின் குழந்தையை காத்து தருகிறேன் என்று. ஆபத்து அதுதான். பார்த்தனின் பானக்கவசங்கள் உங்கள் இல்லத்தில் கேடு நுழையாமல் காக்கும். இந்த திவ்யாஸ்திர கவசங்களை மீறுகின்ற ஒரு சக்தி எப்போது வரை இந்த தரணியிலே இல்லை அந்தனரே. ஒரு படுபாவி, உன் வர்க்கமே பாவிகள். இந்த துவாரகை பாவத்தின் படுகுழி, பயங்கர படுகுழி. இங்கே தர்மத்தை காப்பாற்ற ஒருவருமே இல்லை. நான் பெற்ற பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை. இங்கே நுழைவதற்குரிய வாசல் யமனின் கட்டளை இல்லாமல் திறக்காது. ஆகையினால் நீ பூமிக்கு திரும்பு, இனியும் நிற்காதே. பார்த்தன் அந்த பிராமண பிள்ளையை மீட்காமல் செல்வதற்கில்லை. அது இங்கே பறந்து வருவதை நானே கண்டேன். கதவை திறந்து விடு. ஆணையிடாதே மானிடா,
நான் மீண்டும் சொல்கிறேன், எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பிவிடு. இந்த வாசல் திறக்காது, உனக்காக திறக்காது. திறக்கும் பார், அதுவே திறக்கும் பார். உனக்கு அர்ஜுனனை பற்றி எதுவும் தெரியாது. பார்த்தன் இந்த கதவையே உடைத்து விட முடியும். இப்போது நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் பிரம்மாஸ்திரம் விடும் அளவுக்கு. ஏ பிரம்மதேவா, பார்த்தனின் கணைகள் பயனற்று போய்விட்டன. ஆகையால் பிரம்மாஸ்திரம் விடுவதை தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை. முற்றிலும் அறிவேன், பிரம்மாஸ்திரம் விட்டால் எல்லா உலகங்களும் நிலை தடுமாறி அழிந்து போய்விடும் என்று. என் லட்சியம் வெல்ல வேறு மார்க்கமே இல்லை. பார்த்தன் அழிவை விரும்பவில்லை, தன் லட்சியம் தோற்று போவதையும் விரும்பவில்லை. ஆகையினால் இறைவா, பார்த்தனை மன்னித்து விடுங்கள். தமக்கு அர்ஜுனனின் வணக்கம். உனக்கு நலம் உண்டாகட்டும். பார்த்தாய், என்ன காரியம் செய்கிறாய்? பிரம்ம சிருஷ்டிகளை அழிக்கவா? எதற்காக? அந்த பிராமண பிள்ளைக்காகவா? ஏ தர்மபிதா, இது ஒரு பிராமண பிள்ளையின் பிரச்சனை மட்டுமல்ல, எனது உறுதிமொழி பற்றிய பிரச்சனை. என் உறுதிமொழியை முடக்க எதிர்ப்பு ஒன்று எனக்கு உருவாகுமானால் அதை மோதி அழிப்பது என் கடமை. கடமையை பற்றி சொல்கிறாயோ? தர்மத்தை மறந்து அர்ஜுனா, உன் கடமையை காத்துக்கொள்ள அதிலும் பெரிய கடமையை பலியிடுவது சரியல்ல. அதிலும் பெரிய கடமை? ஆம், எந்த ஒரு மானிடனுக்கும் பிரம்மாஸ்திரம் தர்மம் அழிவுறாமல் காக்கவும் எங்கும் தர்மம் நிலை பெறச் செய்யவும் மட்டும்தான் அர்ஜுனா. இதை மறந்து உன் சுயநலத்துக்காக நீ செய்யும் முறையற்ற செயல்களுக்கு அல்ல. முறையற்ற செயலா? ஏன் சந்தேகம்? இப்போது நீ உன் புகழை உயர்த்திக் கொள்ளும் சுயநலத்துக்காக ஒரு பேரழிவு சக்தியை பிரயோகம் செய்ய துணிகிறாய். உன் வரையில் சுயநலம் உன் சபதம்தான். உன் சபதத்தை முடிக்கவில்லை என்ற நினைப்புதான் இப்படி ஒரு தவறான துணிவு. இது சரியா? உனது அகம்பாவத்தால் ஒரு பிள்ளையை காக்க இப்போது அகிலம் முழுவதையும் அழித்துவிட நீ எழுந்தாய். இதுதான் கடமை காக்கின்ற அழகா?
உன் சுயநலம் கருதாமல் பொது நலத்துக்காக நீ உழைத்தால் உலகெல்லாம் வளமோடு வாழும். தாம் என்னை எச்சரிக்கிறீர்கள். போய் யமனுக்கு சொல்லக்கூடாதா? அவரை அந்த பிராமண பிள்ளையை உயிரோடு தரும்படி. முடியாது பார்த்தா, அங்கே என் ஆணை நடக்காது. ஏன் அர்ஜுனா, அங்கு யமன் மீது என் அதிகாரம் செல்லாது. தேவர்கள் கூட மரணம் அடைவார்கள். தேவர்கள் என்ற பிறவியும் காலப்போக்கிலே எப்படியும் மரணத்துக்கு பலியாக வேண்டியதே. அதனால் அந்த பிள்ளையின் உயிரை மீட்டு வரும் எண்ணத்தை விடு. அதோடு உன் பிரம்மாஸ்திரத்தையும் அம்பரா தோணிக்கு திரும்ப அழைத்துக் கொள். மகத்தான அதன் சக்தியை மடக்கி இருக்கிறேன். இனிமேல் அது செயல்படாது. இனி நான் என்ன செய்ய? இந்த நிலைமையிலே எனக்கு உதவுகின்ற தெய்வங்களே இல்லையா? தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போது இருப்பது தரணியிலே. அவர்தான் உனக்கு உதவுவார். உன் பணி வெற்றி பெறும். சுபத்ரா, யாரை எதிர்பார்க்கிறாய்? மதனி, யாரையும் இல்லை. புரிந்துவிட்டது. உன் விழிகள் சொல்கின்றன, நீ பார்த்தனை எதிர்பார்க்கிறாய், இல்லையா? ஆம் மதனி, மனம் அவர் நலமாயிருக்க துதிக்கிறது. பாவம். பாவம் என்ன மதனி? பார்த்தன் ஒரு பிராமண பிள்ளையை காத்து தர யமலோகம் சென்றிருக்கிறான். யமலோகமா? ஆம் சுபத்ரா. பார்த்தன் அங்கு தனியாக சென்றாரா? ஆம். அவர் போனார் என்றால் தனியாக விடலாமா மதனி? முறையா மதனி? ஏன் அவரை தனியாக விட்டீர்கள்? சுபத்ரா, பார்த்தன் என்றால் சாதாரணம் இல்லை. அது உனக்கும் தெரியும். திறமையுள்ளவன் நினைத்தால் எவ்விடத்திற்கும் செல்வான். உனக்கு அர்ஜுனனின் உறுதிமொழி தெரியாதா? மதனி, இப்போது எனக்கு சந்தேகங்கள் தொடர்கின்றன. அது கூடாது சுபத்ரா. பார்த்தன் சிறந்த வீர சத்திரியன். இல்லை என்றேனா மதனி? போகட்டும். போனவர் தனியாக போனார் என்பதுதான் பயப்பட வைக்கிறது என்னை. இறைவா, பார்த்தனுக்கு நிழலாயிருங்கள்.
இதோ இதோ வந்திருக்கிறார் பாருங்கள். பிள்ளையை காத்து தருகிறேன் என்று சென்றவர், காலதேவனையே நேரில் சென்று சந்தித்தவர், உலகம் போற்றும் இவரின் பேராற்றல் கண்டு அன்று சிவபெருமான் சங்கரரே பிரமித்து விட்டாராம். எங்கே என் பிள்ளை? எங்கே பிள்ளை? எங்கே? என்னை மன்னித்து விடுங்கள் பிராமணரே. நான் முயன்றும் உங்கள் பிள்ளையை யமலோகத்திலிருந்து கொண்டு வர முடியவில்லை. பார்த்தன் சொன்ன சொல்லில் இன்று தவறிவிட்டார். செயலற்று போய்விட்டது காண்டீபம் எனும் எனது வில். சிதைந்தது என் வாய் மொழிகள். ஏ பிராமணரே, மாறமாட்டேன் நான் என் பேச்சிலிருந்து. பூமியிலே வாழ்வதற்கு இனி எனக்கு தகுதி இல்லை. மடிவேன் தீமூட்டி அதிலே விழுந்து. மானமுள்ள குந்தி மைந்தன் அர்ஜுனன், இந்த பூமியின் லோகபாலரை திக்பாலரை சாட்சியாக்கி சொல்கிறேன். அப்பாவியான இந்த பிராமணரின் பிள்ளையை காப்பாற்றித் தர என்னால் இயலவில்லை. பொறுப்பேற்று சொன்னபடி நடக்காத பாவி நான். இந்த நெருப்பிலே என்னை பெற்றவரின் மானம் மரியாதைகள் அழியாது காக்க விழுந்து என் உயிரை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். மாதா குந்தி, பிரியமுள்ள அண்ணன் யுதிஷ்டரும் பீமனும் மன்னித்து விடுங்கள். தம்பி நகுல சகதேவரே, நீங்களும் என்னை மன்னியுங்கள். பாசமிக்க திரௌபதி, நீயும் என்னை மன்னித்து விடு. புகழ்மிக்க குலப்பெருமையை காப்பதற்காக தீயிலே பலியாகிறேன். பார்த்தன் அறிவேன் பூமி மாதா என்னை மன்னித்து விடுவாள் என்று. ஏனெனில் அர்ஜுனன் நின்று தன் பேச்சை நிலைநாட்ட, சத்திரியன் கடமையை நிலைநாட்ட இப்படி ஒரு ஜீவ வேள்வி செய்கின்றான். என் பித்ருக்களே, பூமியை விட்டு தாம் இருக்கும் இடம் வருகின்றேன். பார்த்தனை ஆசீர்வதியுங்கள். பார்த்தன் விடைபெறுகிறேன். இந்த அர்ஜுனன் இன்று வரை கற்ற பாடம் படிப்பினை என்னவென்றால், முதலில் வாக்கை காப்பாற்றுவது இந்த சத்திரியனின் கடமை என்பதே. நில் அர்ஜுனா. வாசுதேவா, இப்படி நீ செய்வது முறைதானா அர்ஜுனா? பேச்சுப்படி நடப்பதின் பொருட்டு சாகப் போகிறேன் ஜனார்தனா. பார்த்தா தெரியாதா எனக்கு? அப்படியெனில் முறையான என்னுடைய முடிவை தடுக்காதீர்கள் மதுசூதனா. இப்படி ஒரு சபதத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது புரியுமா பார்த்தா? என்ன அது ஜனார்தனா? முடியும் என்ற பேச்சு, முடியும் என்ற அகந்தை, வேறொன்றும் இல்லை. மேலே போய் காலனையும் எதிர்த்தாயா அர்ஜுனா? போதும், பார்த்தனுக்கு உங்கள் நிந்தை பேச்சை தாங்க முடியாது. ஏன் தாங்காது என்கிறாய்?
குத்தி காட்டுவது மூடிய கண்களை திறப்பதற்கு. குத்தி காட்டுவது நமக்கு சுய பரிசோதனை செய்ய சிறந்த வழி. எப்படியோ மதுசூதனா, நான் உங்களுக்கு பாபி என்றால் ஏற்பதே என் நிலை. இந்த வாழ்வில் பாவமும் புண்ணியமும் இரண்டும் எப்படி வருகிறது? இங்கே பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை. ஆம், அவைகள் கர்மத்தால் வரும் பலன். இப்படி ஒரு தத்துவ விளக்கத்தை எப்படி சொன்னாலுமே என் அளவில் இங்கு வாழ எனக்கு தகுதி இல்லை. உண்மையை பேசப் போனால் உன் உயிர் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது பார்த்தா. உன் போல் எனக்கும் இல்லை. ஆகையால் பார்த்தா, உன் பிரிய தோழன் தப்பான உன் போக்கிலே மரணத்துக்கு நீ பலியாவதை அனுமதிக்க இயலாது. வீரன் நீ, கோழையா அர்ஜுனா? கடமையை கைவிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில் மரணத்தை தேடிப் போக துணிகிறாயா? முடிக்க முடியவில்லையே என் கடமையை கிருஷ்ணா. பிராமணருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்றவில்லை. அப்படியா? இப்படி மாவீரன் நீ பேசுவதா? துணிவுடன் முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இப்படி பேசலாமா? வீரன் இறுதி மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வதை விடமாட்டான். முயற்சி செய்யாமல் இல்லை, அது தோற்றுவிட்டது. அஸ்திரங்கள் தாக்கினாலும் அழியாத கதவுகள். வழியில்லை. முடிவாக உன் துணிவுதான் வெற்றிக்கனியை கையிலே தருகிறது. கனிக்காக காத்திருந்து மடிவதா? உன் மரணம் அப்படி நேருவதும் வீரத்துக்கே கீர்த்தி. உன் போன்றவன் தளர்ந்து இப்படி தீயிலே இறங்கி மடிவது வீரத்துக்கு அழகல் அர்ஜுனன். கடமை புரிபவன் யாரென்றால், குறுக்கே நிற்கின்ற சுவர்களை தகர்க்க முட்டி மோதி முடிப்பவன்தான். உனது பொறுமையால், உனது ஆழ்ந்த நம்பிக்கையால் குறுக்குச்சுவர் உடைகிறது. இப்படி சொல்லக்கூடாது. நான் முயற்சி புரியாமல் இருந்தேனா? புரிந்தாய், அது போதாது பார்த்தா. ஏதோ வேகம் யமலோகம் போனாய், திரும்பி வந்து விட்டாய். உண்மையில் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த யமலோகத்தை தாண்டி இன்னும் பல இருக்கின்றதே. என்றால் அதை காட்டுகிறேன். நீ புறப்படு என்னோடு. நாம் இருவரும் யமலோகத்தை தாண்டிச் சென்று அந்த பிள்ளைகளை தேடி வர. ஐயா பிராமணரே, பார்த்தனின் திறமையில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும் வலிமை இருக்கிறது. உறுதிமொழிப்படி அவன் செய்து முடிப்பான். கவலை தீரும். திரும்பி நாங்கள் வருவதை எதிர்பார்த்திருங்கள். செல்வம் அர்ஜுனா. நிறுத்து தேரோட்டி. தேரோட்டி, இங்கேயே இரு. அர்ஜுனா, இங்கிருந்து தேரோட்டி செல்ல நீ அமர்ந்து கொள். ஆகட்டும் மதுசூதனா. பார்த்தா, செல்வம்.
அதோ நம் ரதம் அந்த 7 மலைகளை கடந்தாக வேண்டும் பார்த்தா. வாசுதேவா, எனக்கு இந்த தளர்ச்சி எப்போதுமே இருந்ததில்லை. இப்போது எனக்கு என் மீதே அவநம்பிக்கை. அர்ஜுனா, பூமி புகழும் வில்லாளினி, இதில் உனக்கு அகம்பாவம் இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவம் அனுபவத்தினால் இன்று அழிந்து விட்டது. பார்த்தா, திறமை உன்னை சேருகின்ற நேரத்திலே உனக்கு பணிவு நடத்தையிலே வர வேண்டும். எவனும் பலசாலி என்று நம்பி இன்னொருவரை அவன் புண்படுத்தக்கூடாது. நம்பிக்கை என்று நீ அகம்பாவத்தால் பிராமண பிள்ளையை காத்துத்தரச் சென்றாய். அப்போது நீ நினைத்தாய் யமனையும் வென்று விடலாம் என்று. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். இந்த ஜென்மத்தில் அழியாத உண்மை இது. அது என்ன? மரணம். இதை யாரும் ஜெயிக்க இயலாது, நீயும் நானும் கூட. நினைவில் வை, உன்னுடைய அகம்பாவத்தை நீக்கத்தான் யமலோக கதவுகள் திறக்கப்படவில்லை. அச்சப்பட்டு ஆர்வம் குறைந்து உறுதி தளர்ந்து யமலோகத்திலிருந்து நீ திரும்பிவிட்டாய். வாசுதேவா, போதும் கேலி எதற்கு? செல்வம் பார்த்தா, வாசுதேவா, எங்கும் ஒரே இருட்டு. செல்லும் பாதை என்ன மாறிவிட்டதா? நமது தேரை செலுத்த வழி தெரியவில்லை. சக்கராயுதமே, எப்படி செல்வதென்று தெரியவில்லை. இங்கே மறைக்கும் இருளை போக்கி எமக்கு வழிகாட்டு. செல் பார்த்தா,
வணக்கம் பிரபு. என்ன வாசுதேவ கிருஷ்ணரே, எங்கு வந்தீர்கள்? தம்மை தரிசிக்கத்தான் வந்தேன். அதோடு என் அன்பு தோழன் அர்ஜுனனுக்கு ஒரு ஐயம் எழுந்தது. அர்ஜுனா, ஸ்ரீகிருஷ்ணனுடன் உனக்கும் என் தரிசனம் கிடைத்தது. பார்த்தா நான் தான் உன்னை இப்படி வரச் செய்தது. உனது தேரை 4 குதிரைகள் இழுத்து வந்தன. அவைகள் 4 திசைகளை குறிப்பது. உன் தேர் உன் மனதின் பிரதிபலிப்பு. மனக்குதிரை இப்படி அங்குசம் இல்லாவிட்டால் 4 திசைகளிலும் போய் அலைகிறது. எப்போது மனக்குதிரை ஸ்ரீகிருஷ்ணனை போன்ற தேரை பெறுகிறதோ அதற்கு அங்குசம் கிடைக்கிறது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து அடங்கி விடுகிறது. இப்போது 7 மலைகள் தாண்டி வந்தாய். அவை மனித பிறவிகளின் குறிப்பு. 7 பிறவிகளிலுமே ஒரு மானிடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் கிருபையின்றி பிறவி எடுத்து முக்தி அடைய முடியாது. பக்தியுடன் எவன் ஸ்ரீகிருஷ்ணனின் கரம் பற்றுகிறானோ அவன் கணப்பொழுதில் முக்தி அடைகிறான். அர்ஜுனா, உன்னை அகம்பாவத்திரை காரிருளைப் போல் மூடியது. அந்த இருட்டு அப்படியே அறிவினை மறைத்தது. உன் வலிமையும் வேகமும் தான் உன்னை சிந்திக்க விடவில்லை. இந்த உலகத்தின் மிக பெரும் வில்லாளியாய் உருவான பிறகும் கூட யமலோக கதவை தட்ட முடியவில்லை. இந்த இருட்டு மாயை எனும் எனது செயல்பாடுதான். இங்கே எப்படியெல்லாம் பிறவி அமைகிறதோ அந்த பிறவிகளையெல்லாம் இந்த மாயை பாதிக்கிறது. வாசுதேவனின் சுதர்சனம் உனக்கு பாதை காட்டி உதவியது. அந்த சுதர்சனம் தான் ஞானத்தின் பேரொளி. உன் அறிவு தெளிந்து விட்டது பார்த்தா. ஐயம் உன் உள்ளத்தை அலைக்கழித்த போது அந்த பனித்திரை விலக என் தரிசனம் கிடைத்தது. மன்னித்து விடுங்கள் என்னை இறைவா. பக்குவமற்ற என் தவறுக்கு அந்த பிராமணனை தண்டிக்காதீர்கள். அவர் பிள்ளைகளை தாருங்கள் இறைவா. அர்ஜுனா, உங்கள் இருவரையும் இங்கு வரவழைக்கத்தானே பாவம் அந்த பிராமணரின் 4 பிள்ளைகளையும் பூமியில் இருந்து இங்கு கொண்டு வந்தேன். அவர்கள் நலமாக இருக்கிறார்கள், கவலை வேண்டாம். நீங்கள் இருவரும் என்னுடைய அம்சத்துடன் பூமியில் அவதரித்தீர்கள். உங்களால் பூமியிலே தர்மங்கள் நிலை பெறும், அதர்மங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும். செல்லுங்கள், உலகம் மகிழ்வோடு வாழ்வதற்கு தர்மங்களை எடுத்துச் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் ரிஷிகளான நரநாராயணர்கள். பூமியை புனிதப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டி அதிவிரைவிலேயே நீங்கள் இருவரும் வந்து சேருங்கள் என்னிடம். உண்மையில் உன் வலிமையும் திறமையும் புகழுக்குரியது. மேலும் நீ பூமியில் இருக்கும் வரை தவறாமல் தர்மத்தை ஸ்தாபிக்க, உலக நலன்களை காக்க தர்மத்தை அறிந்து நடக்கிறதுதான் அவசியம். இது அகிலத்தில் உன் பணிகள் எல்லாவற்றிலும் உயர்ந்தது. தமக்கு கோடி கோடி வணக்கம் பிரபு. தமக்கு கோடி கோடி வணக்கம். இன்று உன்னிடம் பிராமணனின் 4 பிள்ளைகளையும் திரும்பத் தருகிறேன்.
வந்து விட்டார்கள். என் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள். பிள்ளைகள், தாருங்கள், என் பிள்ளைகள். மதுசூதனா, தம்முடைய அருள் இதற்கு ஈடில்லை ஜனார்தனா. முறைகட்டு பேசிவிட்டேன் தங்களை. தாங்கள் யார் என்றும் மகிமையுள்ள இறைவன் என்றும் உண்மையை உணராமல் தூற்றினேன் அன்று. தாங்கள் செய்த வேள்வியை நிந்தித்தேன். ஊருக்கு உதவத்தான் வேள்வி செய்தீர்கள். புரிந்துவிட்டது. பாசத்தில் பைத்தியமாகி ஆவேசமடைந்து குறைபடுத்தி உங்களை பேசினேன். தரம் குறைத்து ஏசினேன். அவையெல்லாம் முட்டாளின் பேச்சுக்கள். அதற்காக இந்த எளியோரை மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் துவாரகாதீசரே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். செல் தேரோட்டி. தேரை ஏன் நிறுத்திவிட்டாய் பார்த்தா? எப்போது தங்கள் அன்பினால் ஒரு அற்புதத்தை, இறைவனின் விஸ்வரூபத்தை கண்டேனோ அப்போதே என் கண்கள் புனிதமடைந்தன. அதனால் அப்படி பார்த்த மனம் முழு திருப்தி அடையவில்லை. அந்த அற்புதத்தை மீண்டும் காண ஆசைப்படுகிறேன். மீண்டுமா? ஆம், தாங்கள் நினைத்தால் எதுவும் நடக்கக்கூடாத நிகழ்ச்சி அல்ல. பார்த்தன் மனதில் தாம்தான் அந்த மகத்தான ரூபமாய் நெடுமால் வடிவமாய் நின்றதாக ஒரு எண்ணம். பார்த்தறியாத அந்த வடிவம் தாம் காட்ட வேண்டும். அப்படி நான் பார்க்க இயலாதா? அவ்வாறே பார்க்க வைக்கிறேன். பார்த்தனின் கண்கள் விஸ்வரூபத்தை காண விரும்புகிறது ஜனார்தனா. பாவம், உண்மையை புறக்கண்களால் பார்த்துவிட இயலாது பார்த்தா. பார், என்னை பார். பார்க்கும்படியான ஞானக் கண்களை உனக்கு தருகிறேன்.
कृष्ण हरे हरे श्रीकृष्णचरितं गुणानुवादं तत्प्रेरणा अहं करोमि मम भावगीतं हृदयस्य प्रीतं त्वत्पद्मपादे समर्पयामि हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे कृष्ण